நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மாஸ்டர் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீரன் இருந்திருக்கிறார். அவர்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சட்டசபையில் இன்றைக்கு மிகப்பெரிய கொந்தளிப்பு. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த 2 இஸ்லாமிய உறுப்பினர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக திமுக இருந்தது என்பது போன்ற கருத்தை முன்வைக்கிறார்கள். திமுக இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் என்றது அப்படின்ற அளவுக்கு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. ரொம்ப கலைபரமா இருக்கு சட்டமன்றம். எப்படி பாக்குறீங்க? 2 இஸ்லாமிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்த கருத்தை அவை குறிப்பில் இருந்தே நீக்கி இருக்கிறார் பேரவைத் தலைவர் JCD பிரபாகரன். அதிலிருந்தே நீங்கள் இந்த கருத்து எத்தகைய கருத்து என்பதை புரிந்து கொள்ள முடியும். நீங்க இஸ்லாமியர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்திருக்கிறது என்கிற பட்டியலை போட்டால் ஒரு நாள் முழுமைக்கும் பேசிக்கொண்டே இருக்க முடியும். 3.5% இடஒதுக்கீட்டை இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து இஸ்லாமியர்களை வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் உயர்த்திய பெருமை திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு உண்டு. திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை உறுதி செய்து தந்தது. அதன் பிறகு எத்தனையோ விவகாரங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமியர்களுக்கு உறுதுணையாகத்தான் நின்றிருக்கிறது. உங்களுக்கு CAA அந்த NRC-யினுடைய போராட்டம் என்பது தெரியும். CAA போராட்டத்தின் போது கொரோனா யுத்த காலம் தொடங்கியதற்கு பிறகு ஷாஹித் பாக்குகளை இழுத்து பூட்ட வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்த போது அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இதை காரணம் காட்டி இந்த போராட்டத்தை ஒடுக்கிவிட வேண்டும் என்று நினைத்தார். இஸ்லாமியர்களிடத்திலே ஒரு கொந்தளிப்பான மனநிலை வெளிப்பட்டது. அந்த கொந்தளிப்பான மனநிலை வெளிப்படுகிற நேரத்தில் சென்னை வடசென்னையில் நடைபெற்ற ஷஹீன் பாக்கிலே அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று அந்த போராட்டத்தை முடித்து வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அவர் பேசுகிற போது சொன்னார், இந்த CAA NRC இந்த சட்டங்கள் மூலமாக தமிழ்நாட்டில் உங்களை ஒடுக்கிவிட முடியாது, நான் ஒருபோதும் அதற்கு அனுமதிக்க மாட்டேன். நீங்கள் இருந்தால்தான் போராடி இந்த சட்டத்தை மூழ்கடிக்க செய்ய முடியும், இந்த சட்டத்தை நிறைவேற்ற விடாமல் தடுத்து நிறுத்த முடியும், இந்த பாரதிய ஜனதா கட்சியை அம்பலப்படுத்த முடியும். கொரோனா யுத்த காலம் என்பது ஒரு பெரிய பேராபத்தாக சூழ்ந்திருக்கு. பூமி பந்துக்குள் இப்படி ஒரு கிருமி பரவி கிடக்கிறது என்கிற செய்தி ஒரு அச்ச உணர்வை தருது. இந்த நேரத்துல இதை காரணம் காட்டி பாரதிய ஜனதா கட்சிக்கு தன்னுடைய விசுவாசத்தை காட்ட வேண்டும் என்று நினைக்கிற எடப்பாடி பழனிசாமியினுடைய சர்க்கார் உங்களை எல்லா வகையிலும் ஒடுக்க நினைக்கிறது, அதற்கு நீங்கள் இடம் தராதீர்கள். அவர் வைத்த வேண்டுகோள் தான் தமிழ்நாடு முழுமைக்கும் அன்றைக்கு இஸ்லாமியர்கள் போராட்ட களத்தில் இருந்து தங்களை ஒதுக்கி வைத்துக் கொண்டு தங்களை தாங்களே கொரோனா யுத்த காலத்துக்கு உட்படுத்தி கொண்டு அவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டார்கள். எந்த வாக்குறுதியை அன்றைக்கு தந்தாரோ அதே வாக்குறுதியை முதலமைச்சராக 2021 பொறுப்பேற்றதற்கு பிறகு செய்தும் காட்டினார். இந்த CAA NRC என்கிற புதிய குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றினார். அதை ஒருபோதும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று சொன்னார். அதன் பிறகு வக்பு சீர்திருத்த சட்டம் என்று ஒன்று கொண்டு வந்தது ஒன்றிய அரசு. வக்பு சொத்துக்களை கையாளுகிற அந்த நடைமுறையில் இஸ்லாமியர் அல்லாதோர் சேர்க்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை, அதன் மூலமாக ஒரு ஹிடன் அஜெண்டா அவர்களுக்கு இருந்தது. இந்த சொத்துக்களை எல்லாம் மெல்ல மெல்ல சூறையாடி அரசின் கைகளுக்கு கொண்டு சேர்த்து விட வேண்டும் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை என்று ஒன்றிய அரசு திட்டம் தீட்டியது. அதற்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளையும் சட்டமன்றத்தில் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து நிறுத்தி சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த புதிய வக்பு சீர்திருத்த மசோதாவை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்காது என்கிற அந்த எதிர்ப்பை தீர்மானத்தின் வாயிலாக பதிவு செய்து அந்த வக்பு சீர்திருத்த மசோதாவை தமிழ்நாட்டுக்குள் நுழைய விடாமல் தடுத்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் MK ஸ்டாலின் அவர்களையும் தான் சாரும். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இது போல ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொன்றாக பார்த்து 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 இஸ்லாமியர்களுக்கு செய்திருக்கிறது. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை இழித்தும் பழித்தும் பேசுகிறார் இன்றைக்கு மதுரையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா என்று சொன்னால் அதை பேரவைத் தலைவர் அவர்கள் அவை குறிப்பில் இருந்தே நீக்கி இருக்கிறார் என்பதன் மூலமாக இதனுடைய செய்தி குறித்த உண்மைத்தன்மை என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒண்ணு. இன்னொன்று, அவர் சொல்றாரு, அந்த புதிய குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக எங்க தளபதி விஜய் குரல் கொடுத்தார், இஸ்லாமியர்கள் பக்கம் நின்னார்னு. ஏதாவது ஒரே ஒரு அறிக்கையை முஸ்தபா அவர்கள் காட்ட முடியுமா? விஜய் அன்றைக்கு இஸ்லாமியர்களுக்காக ஆதரவாக ஒரே ஒரு குரல் கொடுத்தார் என்கிற செய்தியை காட்ட முடியுமா? தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட கூட்டங்களிலே பங்கேற்று பேசினார். அன்றைக்கு அண்ணன் எழுச்சி தமிழர் திருமா ஏறக்குறைய 200க்கும் அதிகமான கூட்டங்களிலே பங்கேற்று பேசினார். எங்கள் தலைவர் அன்றைக்கு மறுமலர்ச்சி திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் என்கிற நிலையில் இருந்து நூற்றுக்கணக்கான கூட்டங்களிலே பங்கேற்று அந்த புதிய குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக பேசினார். அதற்காக வழக்குகள் எல்லாம் வாங்கினார். இன்னும் குறிப்பாக நான் சொல்கிறேன்,
எடப்பாடி ஆட்சி காலத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக போராடிய போராட்டக்காரர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை எல்லாம் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த விதமான நிபந்தனையும் இன்றி ரத்து செய்து சட்டமன்றத்திலே உத்தரவு பிறப்பித்தார். அது ஒரே நாளில் அமலுக்கு வந்து பலருடைய வழக்குகளும் ரத்து செய்யப்பட்டன என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு களத்தில் நின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது. விஜய் எங்கே இருந்தார் என்பதை முஸ்தபா சொல்லணும். அவை குறிப்புல போற போக்குல நீங்க வந்து பொய்ய சொல்லிட்டு போயிட முடியாது. இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக அன்னைக்கு நின்னாரு விஜய்னா எங்க நின்னாரு? பனையூர் பங்களாக்குள்ள நின்னாரா? இல்ல வேற யார் வீட்டுக்குள்ளயாவது ஒளிஞ்சிட்டு இருந்தாரா? என்ன பண்ணாரு அன்னைக்கு? ஒரு குரல் எழுப்பியது உண்டா? தாவேகா என்கிற கட்சியே அன்னைக்கு கிடையாது. யார் விஜய்கா குரலை கேட்டார்கள் அன்றைக்கு? விஜய் ஒரு சராசரி நடிகர், அவ்வளவுதான். அஜித்துக்கு இருக்கிற மார்க்கெட்டு, விக்ரமுக்கு இருக்கிற மார்க்கெட்டு, சூர்யாவுக்கு இருக்கிற மார்க்கெட்டு விஜய்க்கு இருந்தது, அவ்வளவுதான். அவர் ஒரு சக நடிகராகத்தான் பார்க்கப்பட்டாரே தவிர எந்த இடத்திலும் அவர் தலைவராக அந்த நேரத்தில் வெளிப்படவே இல்லை. கட்சி தொடங்கினதெல்லாம் அதுக்கப்புறம் தான். அதனால போற போக்குல பொய்யை சொல்லிவிட்டு போகிறார். இன்னொன்று அழுது புலம்புகிறார். நாங்க வந்து தீவிரவாதிகள் என்று சித்தரிக்கப்பட்டோம் அப்படின்னு. தீவிரவாதிகள் என்று இஸ்லாமியர்களை சித்தரித்து துப்பாக்கி என்கிற படத்தில் நடித்தவர் யார்? யார் சார் நடிச்சா? இந்த விஜய் தானே நடித்தார். அந்த துப்பாக்கி படத்துக்கு எதிராக இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராட்டம் நடத்தினார்களே, அந்த படத்தை வெளியிட முடியாமல் நிறுத்தி வைத்தார்களே, அதன் பிறகு பேச்சுவார்த்தை நடத்தினார்களே. அப்போது இந்த முஸ்தபா என்ன தெரியுமா பேசினாரு? விஜய் இனிமே படத்திலேயே நடிக்க கூடாதுன்னு பேசினாரு. அந்த காணொலிகள்லாம் இருக்கு. இப்போ அந்த காணொலிகள்லாம் சமூக வலைதளங்கள்ல இன்றைக்கு பரப்பப்பட்டு கொண்டே இருக்கு. அப்போ இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக சித்தரித்து படங்களில் நடித்து அதன் மூலமாக வருவாய் ஈட்டிய விஜய் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நிற்கிறார். ஆனால் இஸ்லாமியர்களை தங்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக, இதய நேசிப்புக்குரியவர்களாக வைத்திருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுகிறது, எதிராக சிந்திக்கிறது, எதிராக செயல்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை அவையிலே வைத்திருக்கிறார். நான் மீண்டும் சொல்கிறேன், பேரவைத் தலைவருடைய செயல்பாடு உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் ஜே.சி.டி. பிரபாகர் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். தமிழ்நாடு சமத்துவம் பூத்து குலுங்குகிற நந்தவனம். ஒருபோதும் சாதி மத பூசல்களுக்கு இங்கே இடமில்லை என்பதை அண்ணன் ஜே.சி.டி. பிரபாகரன் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார். இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதாக சொல்லப்பட்ட அவதூறு கருத்தை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தமீமுன் அன்சாரி கோரிக்கை வைத்தார். உடனே நான் அந்த கோரிக்கையை ஏற்கிறேன், அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் என்று சொன்னதன் மூலமாக அவருடைய பொய்யான தகவல் இன்றைக்கு முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். சட்டமன்றத்துல இது போன்ற செயல்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிறைய அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கார். 3 சிலிண்டர் இலவசம், அனைத்து மகளிருக்கும் நகர்ப்புற பேருந்துகளில் எல்லா வகையான பேருந்துகளிலும் இலவச பயணம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? சொன்னது ஒன்று செய்தது ஒன்று என்கிற நிலையில் தான் விஜய் வெளிப்படுகிறார். விவசாய கடனில் துவங்கி இப்போது அறிவித்திருக்கிற அந்த விலையில்லா பேருந்து பயணம் வரைக்கும் தேர்தல் வாக்குறுதியில் அவர் சொன்னது என்ன? குடும்ப பெண்களுக்கு 6 சிலிண்டர்கள் இலவசமாக ஆண்டொன்றுக்கு வழங்கப்படும்னு சொன்னாரா? இப்ப எத்தனை சிலிண்டர் கொடுத்திருக்காரு? 3 சிலிண்டர் தான் கொடுத்திருக்காரு. அன்னைக்கு என்ன சொன்னாரு? குடும்ப பெண்களுக்கு 6 சிலிண்டர் வழங்கப்படும். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு? 2 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக ஆண்டு வருமானம் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த சிலிண்டர் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சிம்பிள். நீங்க வீட்டுல வந்து ஒரு சாதாரண கூலி வேலைக்கு ஒரு ஆள் அழைச்சிட்டு வாங்க, சித்தாள் வேலைக்கு. அவர் எவ்வளவு தெரியுமா சம்பளம்? 800 ரூபாய். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பெயிண்டிங் உதவியாளர் இருக்காருல, வண்ணம் பூசுகிறவருடைய உதவியாளர் இருக்காருல, அவருக்கு எவ்வளவு தெரியுமா சம்பளம்? 900 ரூபாய். ஞாயிற்றுக்கிழமை வேலையை கழிச்சிருங்க. மீதம் இருக்கக்கூடிய நாள் 26 நாள் மாதத்துல இல்லையா, 25 நாள் வச்சுக்கோங்க. ஆவரேஜா 30 நாள் இருக்கிற தேதியும் இருக்கு இல்லையா. 25 நாள்ல நீங்க விடுமுறையை கழிச்சிட்டீங்கன்னா அவங்களுடைய சம்பளம் 22,000 ரூபாய் மாதத்துக்கு. அப்ப அவங்க எலிஜிபிள் லிஸ்ட்ல இருக்காங்களா இல்லையா? அவங்களும் எலிஜிபிள் லிஸ்ட்ல வச்சுக்க மாட்டாங்க. அப்ப யாருக்கு இந்த சிலிண்டர் போய் சேரப்போகுது? சாதாரண அன்றாட காட்சிகளுக்கு இந்த சிலிண்டர் போய் சேராது. இன்னொரு பக்கம் இப்படி வாங்க, பேருந்து பயணம் எல்லா பேருந்துகள்ல, எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ் எல்லா பேருந்துகள்லயும் பயணிக்கலாம். அது எங்க மட்டும் பொருந்தும்னா மாநகரத்துக்குள்ள மட்டும்தான் பொருந்தும், ரூரல்ல பொருந்தாது. உதாரணமாக நீங்க சென்னையிலிருந்து பேருந்து புறப்பட்டு பூந்தமல்லிக்கு போகுதுன்னா பூந்தமல்லிக்கு அது பொருந்தாது. ஏன்னா பூந்தமல்லி திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் மாநகரத்துக்குள்ள வராது. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி நீங்க வந்து கோயம்பேட்டுல இருந்து பேருந்து புறப்பட்டு ஸ்ரீபெரும்புதூர் போகுது அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூருக்கு அந்த பேருந்து பயணம் பொருந்தாது. ஏன்னா ஸ்ரீபெரும்புதூருக்கு போய் சேர்ற இடம் என்னது? காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கு. அப்போ புறநகருக்கு அது பொருந்தாது, மாநகருக்கு மட்டும்தான் அது பொருந்தும். இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா,
ஏற்கனவே மாநகர பேருந்துகளினுடைய எண்ணிக்கையை இந்த அரசு குறைத்திருச்சு ஒரு மாதத்துக்கு முன்பே. இது குறித்து நான் ஒரு நேர்காணலில் விரிவாக பேசி இருக்கிறேன், வேறொரு நேர்காணல்ல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தினசரி 560 பேருந்துகள் இயக்கப்பட்ட மார்க்கத்துல இப்போ 362 பேருந்துகள் மட்டும்தான் இயக்கப்படுகிறது. ஏறக்குறைய 196 198 பேருந்துகள் ஒரு மார்க்கத்துக்கு குறைக்கப்பட்டு விட்டன. இப்ப ஏற்கனவே பேருந்துகளினுடைய இயக்கத்தை குறைச்சிட்டீங்க. குறைச்சிட்டு இப்ப என்ன சொல்றீங்கன்னா, நாங்க விலையில்லா பேருந்து எல்லா பேருந்தையும் விடுறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உண்மையிலேயே இந்த அரசு என்ன தெரியுமா செய்திருக்கணும்? பேருந்துகளினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி இருக்கணும் மாநகரத்துக்குள்ள. ஒரு மார்க்கம் போறாங்க, திருவான்மையூர் டு ஆவடி போறாங்க, இல்ல அம்பத்தூர்ல இருந்து வி ஹவுஸ் போறாங்க, அம்பத்தூரில் இருந்து பிராட்வே போறாங்க அப்படின்னா கூட்ட நெரிசல் எப்படி இருக்கு பேருந்துகள்ல? காலையில பாக்குறோம்ல, காலையில 7 மணியிலிருந்து எடுக்கப்படுகிற பேருந்துகள் 9 மணி வரைக்கும் அவ்வளவு கூட்ட நெரிசல்கள் இருக்கு. அவ்வளவு பேர் அதுல பயணிக்கிறாங்க, குறிப்பாக பெண்கள். அப்ப அவர்களுக்கான வசதியை அதிகப்படுத்தி தருவதை விட்டுவிட்டு 200 பேர் போகக்கூடிய ஒரு ரூட்ல இப்ப 300 பேர் போகக்கூடிய சூழல் உருவாயிடுச்சு இந்த மகளிரினுடைய விலையில்லா பேருந்துனால. 300ன்றதே ஒரு கணிசமான தொகை தான், 400ன்னு வச்சுக்கோங்க, டபுள் ஆயிடுச்சு. இப்ப நீங்க 4 பேருந்து ஆக்கணுமா அல்லது 3 இருக்கிற பேருந்த 2 பேருந்து ஆக்கணுமா? இந்த அரசு என்ன பண்ணிருக்குன்னா 3 பேருந்துகளை 2 பேருந்தாக மாத்திருக்கு. அப்ப கூட்ட நெரிசலை எப்படி சமாளிக்க போகிறீர்கள்? ஏற்கனவே மக்கள் திண்டாட்டத்திலே இருக்கிறார்கள் இந்த போக்குவரத்து துறையினுடைய குளறுபடி காரணமாக. இன்னொரு பக்கம் தனியார் பேருந்தினுடைய பயண கட்டணத்தை உயர்த்தியாச்சு. கேட்ட கேள்வி இல்லாம உயர்த்தியாச்சு, எந்த தகவலும் இல்ல உயர்த்தியாச்சு. எங்க உயர்த்தி இருக்காங்க? போக்குவரத்து துறை அமைச்சரினுடைய மாவட்டமாக இருக்கிற சேலம் மாவட்டத்திலேயே உயர்த்திட்டாங்க. அது குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர்கிட்ட கேட்டா சம்பந்தம் இல்லாத பதில்களை சொல்றாரு. அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்றாரு. ஆனா மக்கள் என்ன சொல்றாங்க? 13 ரூபா வாங்கிக்கிட்டு இருந்த பேருந்து கட்டணம் இப்ப 19 ரூபாய் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க 19 ரூபாயா பேருந்து கட்டணத்தை உயர்த்திட்டு மகளிருக்கு நான் இலவச பேருந்தை கொடுக்குறேன், எல்லா பேருந்துகளையும் பயணத்தை கொடுக்குறேன்னு சொல்ற இந்த அறிவிப்பு எத்தகைய அறிவிப்பாக இருக்க முடியும்? எனவே விஜயினுடைய அலங்கோல ஆட்சி தமிழ்நாட்டில் சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய சட்டமன்றத்தில் 110வது விதியின் கீழ் அறிவிக்கப்பட்டிருக்கிற எந்த அறிவிப்பையும் தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்க தயாராக இல்லை. நீதிமன்றத்தில் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கிறார். கொளத்தூரில் ஜெயிச்சது நான் தான் அப்படின்னு சொல்றாரு. நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? அத தரவுகளோட கொடுத்திருக்காரு, சப்மிட் பண்ணிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? ரீகவுண்டிங் கேட்டதுலயே அம்பலப்பட்டு போச்சு சார் தேர்தல் ஆணையம். ரீகவுண்டிங்ல அந்த சென்ட்ரல் யூனிட்ல வைக்கப்பட்ட சீல் பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த சீல் பிரிக்கப்பட்டு புது சீல் வைக்கப்பட்டிருக்குங்கிற பரபரப்பு குற்றச்சாட்டை அன்னைக்கு அண்ணன் என்ஆர் இளங்கோ வச்சாரு. அது குறித்து இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லியிருக்கா? இதுவரைக்கும் ஏதாவது விளக்கம் கொடுத்திருக்கா? இல்ல. அப்போ தேர்தல் ஆணையம் தவறு செய்திருக்கிறது என்பதை ஆதாரப்பூர்வமாக அண்ணன் மு க ஸ்டாலின் தரப்பிலிருந்து நிரூபிக்கப்பட்டு விட்டது. இப்ப என்ன செய்யணும் தேர்தல் ஆணையம்? நாங்க ஒட்டுமொத்தமா இதை சரிபார்க்கிறோம்னு சொல்லி சரிபார்த்திருக்கணுமா வேணாமா? ஆனா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, சில டெக்னிக்கல் எரர்ஸ் இருக்கத்தான் செய்யும், இது சாதாரணமாக நடந்தது அப்படின்னு சொல்லி அதுல கடந்து போறாங்க. சார் அந்த சீல் 2 முறை வைக்கப்படும் சார். ஒண்ணு, வாக்குப்பதிவு நாளில் அந்த வாக்குப்பதிவு நிறைவு பெற்று விட்டது என்றதற்கு பிறகு அந்த பூத் ஏஜென்ட்ஸ்ல முன்னாடி கொண்டு நிறுத்தி வச்சு அவங்க முன்னாடி சீல் பண்றது ஒண்ணு. 2வது, அந்த சீலை பிரிச்சுட்டு வாக்கு எண்ணிக்கை நாளில் வாக்கு எண்ணிக்கை முடிந்ததற்கு பிறகு சீல் பண்றது. அப்ப 2 சீல் பண்ணிருக்காங்களா? ஆனா 2 சீலுமே பண்ணாதது மாதிரி புதுசா மிஷினை கொண்டு வைக்கிறாங்க. அப்ப நீங்க மிஷினை மாத்திட்டீங்கன்னு தானே அர்த்தம். அந்த மிஷினுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறி ஆயிடுச்சு இல்ல. இந்த விளக்கத்தை எங்களோட டெக்னிக்கல் இஷ்யூ கவுண்டிங்ல வரலாம் சார், போலிங்ல வரலாம் சார். அது எப்படி சார் சீல் வச்சதுல டெக்னிக்கல் இஷ்யூ வரும்? அது குறித்து ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லியிருக்கா? இல்ல. சரி, இப்ப இந்த விவகாரத்தை இப்படியே வச்சுக்கோம். ரொம்ப சிம்பிளா நான் கேட்கிறேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சொல்லி ராகுல் காந்தி ஆதாரங்களோடு அம்பலப்படுத்தினாரா இல்லையா? தேர்தல் ஆணையத்தை அம்பலப்படுத்தினார்ல. எத்தனை வாக்காளர்கள் போலி வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை இடத்துல போலிங் ஒன்னாவும் கவுண்டிங் ஒன்னாவும் இருந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் அவர் ஆதாரப்பூர்வமாக சொன்னார்ல. இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் வாய் திறந்திருக்கா சார்? தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு அதிகாரியாவது ஏதாவது அதிகாரப்பூர்வமாக ஒரு தகவலை பரிமாறி இருக்காங்களா அது குறித்து? சரி, தமிழ்நாட்டுக்குள்ள திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில 60,000 சொச்ச வாக்குகள் காணாம போச்சு இல்ல. கடந்த நாடாளுமன்ற தேர்தல காணாம போச்சா இல்லையா? அப்ப நாம் போட்ட ஓட்டு காணாம போயிடுச்சுன்னா நான் ஏன் சார் ஓட்டு போடணும்? எனக்கு ஜனநாயகத்தின் மீது என்ன நம்பிக்கை? அப்போ ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைப்பவர்களினுடைய
அந்த நம்பிக்கையை காலில் போட்டு மிதிக்கிறது தேர்தல் ஆணையம்னா இந்த தேர்தல் ஆணையம் யாருக்காக செயல்படுது? அண்மையில கிருஷ்ணகிரியில பதிவு செய்யப்பட்ட இயந்திரங்கள் குப்பையில தூக்கி வீசப்பட்டிருக்கு. பார்த்தமா செய்திய? ஏன் குப்பையில தூக்கி நீங்க வீசுனீங்க? வீசியவர்கள் யாருன்னு இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் கண்டறிஞ்சிருக்கா? தேர்தல் ஆணையம் நியமித்த தலைமைச் செயலாளர் தான் இப்பவும் பணி நீட்டிப்பு பெற்றிருக்கிறார். அந்த தலைமைச் செயலாளர் ஒரு உத்தரவு போட்டாரா காவல்துறைக்கு? இப்படி குப்பை தொட்டியில் தூக்கி வீசப்பட்ட அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எந்த தொகுதியில் வாக்கு எண்ணிக்கையில் வைக்கப்பட்ட இயந்திரம், ஏன் அது குப்பை தொட்டியில் தூக்கி வீசப்பட்டது? விசாரணை நடத்த முடியாதா? அவ்வளவு பெரிய லேகா இருக்கு காவல்துறையில. காவல்துறையால அதை கண்டுபிடிக்க முடியாதா? ஏன் உத்தரவு போடல? தேர்தல் ஆணையம் ஒரு வார்த்தை பேசிச்சா? வாக்காளர் பட்டியல் எல்லாம் குப்பை தொட்டியில் தூக்கி வீசப்பட்டு செல்லரித்து போயிருக்க, அது பற்றி தேர்தல் ஆணையம் பேசிச்சா? தேர்தல் ஆணையம் ஒரு வார்த்தையாவது பதில் சொல்லிச்சா? அப்ப இந்த தேர்தல் ஆணையம் யாருக்காக இயங்குதுங்கிற கேள்வி இருக்குல்ல, அது பாரதிய ஜனதா கட்சிக்காக இயங்குதுன்றதுதான் பதில். எனவே கொளத்தூரில் திட்டமிட்டு அண்ணன் மு.க. ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தோல்வியை தழுவவில்லை. நான் போனேன் சார் கொளத்தூர் தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு. சிங்கப்பூரில் இருக்கிற பகுதி எப்படி இருக்குமோ அது போல இருந்தது கொளத்தூரினுடைய தொகுதி. பெரியார் நகர் என்கிற பகுதியில அவர் கட்டி இருக்கிற பன்னோக்கு மருத்துவமனை, அதிநவீன வசதி கொண்டிருக்கிற நூலகம், சமுதாய கூடம், குளிர் சாதனம் பொருத்தப்பட்டிருக்கிற குளிரூட்டப்பட்டிருக்கிற அந்த சமுதாய கூடம், அவ்வளவு பெரிய லக்ஸுரி மேரேஜ் ஹால் மாதிரி இருக்குது. இவற்றையெல்லாம் பார்த்து 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 அந்த தொகுதிக்கு செஞ்ச அந்த தலைவர், நாங்க போய் ஓட்டு கேட்ட வீடுகள் எல்லாம் சொன்னாங்க, நம்ம தலைவருக்கு ஓட்டு போடாம யாருக்கு ஓட்டு போட போறோம், நீங்க இங்க ஓட்டு கேட்டு அலையிறீங்கன்னு கேட்டாங்க. அவ்வளவு எழுச்சியாக இருந்தது. அந்த கொளத்தூர் தொகுதியில் அண்ணன் ஸ்டாலின் தோல்வியை தான். அது எப்படி மம்தா பானர்ஜியும் தோல்வியை தழுவுகிறார், மு.க. ஸ்டாலினும் தோல்வியை தழுவுகிறார்? எப்படி சார் அது? பாரதிய ஜனதா கட்சிக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிற மாநில தலைவர்கள் எல்லாம் தோல்வியை தழுவுவார்கள்னு சொன்னா, அப்ப இந்த தோல்விக்கு ஏதோ ஒரு பின்னணி இருக்கிறது என்றுதான் எப்பொருள். நீதிமன்றத்தில் அதை அம்பலப்படுத்துவார் அண்ணன் ஸ்டாலின், நான் உறுதியா நம்புறேன். ஏற்கனவே மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்தியாச்சு. இந்த சீல் பிரிக்கப்பட்டது ஏன்னு கேட்டு இதுவரைக்கும் பதில் இல்லை. நீங்களே ஒரு விளக்கத்தை கொடுங்கன்னு தேர்தல் ஆணையத்துக்கு அவகாசம் கொடுத்து பதில் இல்லை. இப்ப நீதிமன்றத்துக்கு போகிறார், நீதிமன்றம் கேள்விகளை எழுப்பும், நிச்சயமாக உண்மை நிலைநாட்டப்படும் என்று நான் உறுதியா நம்புறேன். இன்னொரு பக்கம் இந்த வழக்குகள் எல்லாம் முடிகின்ற வரை இடைத்தேர்தல்களை நடத்தக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்ல இருக்கு. சட்டமன்றத்துல ஒரு பிரச்சனை, காலியா இருக்க தொகுதிகள்ல யாரு ரெப்ரசன்டேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆஸ்டின் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாரு. எல்லா அமைச்சர்கள்லாம் பொறுப்பு அமைச்சர்கள்லாம் போவாங்க அப்படின்னு ஆதவர்ஜன் அவர்கள் சொல்றாரு. மீண்டும் அந்த குதிரை பேர பிரச்சனை சட்டமன்றத்துல எழுது. எப்படி பாக்குறீங்க? இந்த அரசு துவங்கியதே குதிரை பேரத்தில் இருந்துதான் துவங்கியது சார். ரொம்ப நல்ல கேள்விய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எழுப்பி இருக்காரு. யார் அங்க ரெப்ரசன்டேஷன்னா பொறுப்பு அமைச்சர் தான் ரெப்ரசன்டேஷன். பொறுப்பு அமைச்சர் அங்கேயே உட்கார்ந்துருப்பாரு, அவர் தொகுதிக்கு போவார். பொறுப்பு அமைச்சர் என்பவர் அரசு சார்ந்து இருக்கிற பணிகளை மேற்பார்வையிடலாம். அங்க இருக்கக்கூடிய பணிகளை மேற்பார்வையிட்டு சரி செய்து கொடுக்கலாம். ஒரு பாலமாக அரசுக்கும் அந்த தொகுதிக்கும் செயல்படலாமே தவிர சட்டமன்ற உறுப்பினர் பணியை பொறுப்பு அமைச்சர் செய்ய முடியுமா? அப்போ யாருக்காக ஓட்டு போட்டோமோ, யாரை நம்பி ஓட்டு போட்டோமோ அவர்களை நீங்கள் பணத்தால் அடித்து ராஜினாமா செய்ய வைத்து விட்டு இன்னைக்கு அந்த தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்க வச்சிருக்கிறீங்களே, அந்த தொகுதி மக்களினுடைய கோரிக்கையை வைப்பதற்கு கூட ஆள் இல்லாம அனாதைகளாக்கப்பட்டிருக்காங்களே அந்த தொகுதி மக்கள். இது ஜனநாயகத்துக்கு விடுக்கப்பட்டிருக்க மிகப்பெரிய சவாலா இல்லையா? இது ஜனநாயகத்துக்கு வந்திருக்கிற மிகப்பெரிய ஆபத்தா இல்லையா? நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பேன் சார், எனக்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு. நான் ஜெயிக்க வச்சதுக்கு பிறகு அந்த சட்டமன்ற உறுப்பினர் காசு வாங்கிட்டு ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவார் சார். அப்ப நான் போட்ட ஓட்டு வேஸ்டா போச்சு இல்ல சார்? என்னுடைய தேவைகளை நான் யார்கிட்ட சார் போய் கேட்க முடியும்? என்னுடைய குரலை நான் யாருக்கிட்ட சார் போய் முன்வைக்க முடியும்? எனக்கு ஒரு ரெப்ரசன்டேஷனே இல்லையா சார் என் தொகுதிக்கு? என் தொகுதி காலியா இருக்கு சார். இது திட்டமிட்டு இழைக்கப்பட்டிருக்கிற அநீதி இல்லையா? இதுக்கெல்லாம் இடைத்தேர்தலில் பாடம் புகட்டப்படும். இந்த அரசு உண்மையிலேயே இடைத்தேர்தலின் மூலமாக பாடம் கற்றுக்கொள்ளும். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டதே இல்லை சார். ஜனநாயகத்துக்கு எதிராக இதுவரைக்கும் நடக்கல. எடப்பாடி பழனிசாமி செய்ததுதான் மிகப்பெரிய ஜனநாயக படுகொலைன்னு சொன்னாங்க எல்லாரும் கூவத்தூர்ல. சசிகலா அம்மையார் கொண்டு போய் அடைச்சு வச்சதுதான். அது கூட ஒரு வகையில ஏத்துக்கலாம் சார். தன்னுடைய கட்சியை காப்பாற்றுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து தன்னுடைய கட்சியை மீட்டெடுப்பதற்காக சசிகலா அம்மையார் செய்த வியூகம்னு வச்சுக்கலாம்.
உண்மையிலே அன்னைக்கு அதுதான் சூழல். அவங்க விலை கொடுத்து வாங்கணும்னு நினைக்கல. பாஜகவிடம் விலை போய் விட கூடாதுன்னு தடுத்து நிறுத்தினாங்க. அதன் பிறகு விலை பேசப்பட்டார்கள், அது வேறு, நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஆனா அதை விட மோசமான ஒரு வேலையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சார். பீகார்ல எம்எல்ஏவை விலை பேசி தூக்கிட்டாங்க நைட்டோட நைட்டான்னு. உத்தரப்பிரதேசத்துல பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். ராஜஸ்தான்ல பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். கர்நாடகாவுல பஸ்ல ஏத்தி வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க, ரெசார்ட் போயிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆனா இப்பதான் சார் முதல் தடவையா தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம், தமிழ்நாட்டுக்கு தீராத பழியை, தீராத கரையை இந்த தாவேகா அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. அது இடைத்தேர்தலில் நிச்சயமாக எதிரொலிக்கும்னு நான் உறுதியா நம்புறேன். ஆனா ஒண்ணு, சட்டப்பேரவையில் கேட்கப்படுகிற எந்த கேள்விக்காவது இந்த அரசு நேரடியாக பதில் சொல்லியிருக்கா? நியாயமாக பதில் சொல்லியிருக்கா? இப்ப சொல்றாரு பொறுப்பு அமைச்சர்கள் பாத்துக்குவாங்கன்னு. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப பொறுப்பு அமைச்சர் அவருடைய தொகுதியில வேலை பார்ப்பாரா, இல்ல காலியாக இருக்கிற சட்டமன்ற தொகுதிக்கு உண்டான வேலையை பார்ப்பாரு? எந்த வேலையை பார்ப்பாரு? இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆபீஸ்ல வந்து உட்காந்துப்பாரா கதவு திறந்துக்கிட்டு? அந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறந்திருந்தா என்னென்ன பணிகள் நடக்குமோ அந்த பணிகளை பொறுப்பு அமைச்சர் செய்வாரா சார்? இந்த அரசு அம்பலப்பட்டு போய் நிற்கிறது, மக்களை முட்டாள்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கான முடிவை மக்கள் இடைத்தேர்தலில் தருவார்கள். நிறைய விஷயங்களை பயணி ரொம்ப நன்றி. நன்றி.